சட்டப்பேரவையில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுறாரு, 35% ஓட்டு தான் நீங்க வாங்கியிருக்கீங்க, பாக்கி 65% மக்களால் நீங்க புறக்கணிக்கப்பட்டிருக்கீங்கன்னு. அதே தான் நானும் கேட்கிறேன். திமுக 24% தான் ஓட்டு வாங்கியிருக்கு, பாக்கி 76% மக்களால் நீங்க புறக்கணிக்கப்பட்டிருக்கீங்க. வணக்கம் மக்களே, இந்த பதிவு எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, காலையில ஒரு நியூஸ் ஒன்று பார்த்தேன். ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்னும் 2-3 வருடங்கள்ல தாவேக ஆட்சி கவிழும், திமுக உறுப்பினர்களே ரெடியா இருங்க. அதாவது என்ன மீன் பண்றாருன்னா, அதாவது கழுத்துருவான்னு சொல்றாரா இல்லை ஆட்டோமேட்டிக்காக கவுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாராங்கிறது தெரியல. இவங்க ஆட்சியை கவுத்துட்டு இவங்க நேராக சிஎம் சீட்டில் போய் உட்காந்துருவாங்களா? திரும்ப ரீ எலெக்ஷன் வரும், பை எலெக்ஷன் வந்தாலும் திரும்ப மக்களிடம் தான் நிற்கணும், மக்கள் ஓட்டு போடணும், ஓட்டு போட்டால் தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். ஆனால் இதுக்கப்புறம் அந்த வாய்ப்பே கிடையாது. தலைவர் விஜய் அந்த மாண்புமிகு முதலமைச்சர் வந்ததுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் இப்போ மக்களுக்கு பண்ணிட்டு இருக்காரு. இந்த 108 சீட்டு கிடைச்சதால அவர் எவ்வளோ சிக்கலுக்கு உள்ளானாருங்கிற மக்களுக்கு தெரியும். இன்னமும் திரும்ப பை எலெக்ஷன் ரீ எலெக்ஷன் வந்தால் திரும்ப தாவேக்கா 108 தொகுதி இல்லை, 170 180 தொகுதி வரை ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க பண்ணி வச்சிருக்க வேலை அப்படி. இப்ப சட்டப்பேரவையில உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுறாரு, 35% ஓட்டு தான் நீங்க வாங்கியிருக்கீங்க, பாக்கி 65% மக்களால் நீங்க புறக்கணிக்கப்பட்டிருக்கீங்கன்னு. அதே தான் நானும் கேட்கிறேன். திமுக 24% தான் ஓட்டு வாங்கியிருக்கு, பாக்கி 76% மக்களால் நீங்க புறக்கணிக்கப்பட்டிருக்கீங்க. அப்பயே தெரிஞ்சுக்க வேணாமா உங்களோட ஆட்சி எந்த வகையில எந்த நிலைமையில இருந்திருக்கு அப்படின்னு? அப்புறம் மகளிர் உதவித்தொகை 1000 நீங்க கொடுக்கணும் மக்களுக்கு, அதை உங்க ஆட்சியில தடுத்துறாதீங்கன்னு சொல்லியிருக்கீங்களே. நீங்க 2.5 வருஷமா கொடுக்காம 28,000 ரூபா பெண்டிங்ல இருக்க மக்களுக்கு கொடுக்க வேண்டிய தொகை அது எங்க போச்சு? 2.5 வருஷமா கொடுக்கலையே, கடைசியில தானே கொடுத்தீங்க. பொங்கலுக்கு 2500 ரூபா தரேன்னு சொல்லிட்டு 2500 ரூபா கொடுத்தீங்க. அப்புறம் கோடைக்கால விடுமுறை தொகைன்னு மகளிருக்கு 5000 கொடுத்தீங்க. அது 5000ங்கிறது அதாவது ஓட்டு வாங்குறதுக்கு லஞ்சத்தை டைரக்டா பொது வழியில கொடுக்குறீங்க. இவ்வளோ ஓட்டைகளை வச்சிருக்கீங்க உங்க அரசியல்ல. நீங்க ஆட்சியை கவுக்க போறேன்னு சொல்றீங்க. ஐயோ, மக்கள் தெளிஞ்சிட்டாங்க. மக்கள் தெளிஞ்சிட்டாங்க.